Hi dear wonderful souls. இந்த பியூட்டிஃபுல்லான டைம்ல யூனிவர்ஸ் அல்லது உங்களோட இஷ்ட தெய்வம், நீங்க வழிபடக்கூடிய ஏஞ்சல், இல்ல நீங்க ஏதோ ஒரு குருவை சார்ந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புறாங்க டேரோட் வழியா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பைல் செலக்ட் பண்றதுக்காக நான் உங்களுக்கு 2 டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பைல் 1 நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக் வந்து யூஸ் பண்ணலாம். பைல் 2 செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து பைல் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோல எங்கேயுமே ஒரு ஆழமான மூச்சு வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு 3 டைம்ஸ் ஒரு டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய ஏஞ்சல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல் இருப்பாங்கல்ல, லைக் மைக்கேல், சாமுவேல், ஏதோ ஒரு ஏஞ்சலையும் வந்து நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த டேரோடியா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ரீடிங் பர்சனலா எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த டெக் சூஸ் பண்ணீங்கன்னா பைல் 1, இந்த டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பைல் 2. ஸோ நம்ம எல்லாருமே ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் டியர், நீங்க பைல் 1 இந்த டெக் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் நார்மல் டெக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏஞ்சல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அண்ட் டீ லீஃப் கார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஆரக்கிள் கார்ட்ஸுமே யூஸ் பண்ணி நமக்கான மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்காக கீழே கமெண்ட்ஸில் 333 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. எத்தனை பேர் 333 மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் கீழே வந்து தெரிவிங்க. கார்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நமக்கான கார்டு, ஃபர்ஸ்ட் கார்டு 2 of Pentacles, நைஸ். 2 of Swords, நியரஸ்டா ரெண்டுமே 2 எனர்ஜியில் இருக்கு. ஸ்ட்ரென்த், நல்ல எனர்ஜியில் இருக்கீங்க. அண்ட் 7 of Cups. பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து நமக்கு இருக்கிறது த ஃபூல் கார்டு. ஓகே, சூப்பர். அண்ட் டீ லீஃப் கார்ட்ஸ் ஆல்சோ நம்ம எடுத்துடலாம். So throne, nice, and the finger. Okay. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஈர்ப்பு விதி பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்றதெல்லாம் கீழே டைப் பண்ணுங்க. எஸ், நான் வந்து யூனிவர்ஸ் பத்தி எனக்கு தெரியும், இல்லை எனக்கு தெரியாது, அந்த மாதிரி. இன்கேஸ் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன விஷயத்துக்காக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதையும் கீழே காமெண்ட்ஸ்ல வந்து ட்ரா பண்ணுங்க. அதை சார்ந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தரேன். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து ஈர்ப்பு விதி, ஹோப் போகணும், இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்த விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ நமக்கான ஏஞ்சல் ஜாரியல். எத்தனை பேரு உங்களுடைய வீட்டுல பெட்ஸ் வளர்க்குறீங்க, ஆர் வந்து உங்களுக்கு பெட்ஸ் வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல ட்ரா பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஏஞ்சல் வந்து ஏஞ்சல் ஜாரியல். ஸோ எவ்வளோ பேர் வந்து பெட்ஸ் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் நீங்க வந்து பெட்ஸ் வளர்த்துட்டு இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கீழே வந்து இவரோட பேரை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஜாரியல் அப்படின்ற ஏஞ்சலோட பேரை டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கைட் பண்ண போறது, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 or 10 டேஸ்க்கு கைட் பண்ண போறதும் இந்த ஏஞ்சல் தான் உங்களுக்கு வந்து உங்க கூட இருக்க போறாங்க. ஸோ கீழே இந்த ஏஞ்சல் ஜாரியல் அப்படின்றவரோட பேரை வந்து கீழே டைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் ஃபைனலா நம்ம இந்த டெக்கும் நம்ம எடுத்துடலாம். 1 or 2 கார்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியரா இருக்கும். ஷஃப்லிங். எஸ், ஆட்டம், ரிலீஸ் ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆன்செஸ்டர்ஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்க யாரையாவது உங்களுடைய முன்னோர்களை வந்து மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? லைக் உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸா, சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ், அந்த மாதிரி கீழே வந்து டைப் பண்ணுங்க. உங்களுடைய சோல் வாய்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து நார்மலா வந்துட்டு எதையுமே ஃபீல் பண்ணாம
எங்கெங்கேயோ போய் கைடன்ஸ் கலையாம உங்களுடைய சோல் என்ன சொல்லுதோ அதற்கான வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உங்கள எத்தனை பேரு வேற வேற பொறுப்புகளை சுமந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் நான் நிறைய பொறுப்புகளை வந்து சுமந்துட்டு இருக்கேன், என்கிட்ட தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. சரி, நமக்கு ஒரு 21 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அவங்க வீட்ல வந்து வரவு செலவு பார்க்கறதா இருக்கட்டும், தம்பி தங்கச்சிங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், பார்ட் டைம் ஒர்க் பண்றதாக இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வீட்ல குக் பண்றது, வீட்ல வேலைகள் பார்க்கறது, ஈவன் அது உங்க பாயா இருக்கட்டும் கேர்ளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிய எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்ககிட்ட வந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த டைம்ல பர்டிகுலரா நீங்க பார்க்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல புதிதாக ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஏதாவது புதுசா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆட் ஆகியிருக்கும். நிறைய பேர் புதுசா வந்து மேரேஜ் பண்ணியிருப்பீங்க, ஆர் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகியிருப்பீங்க, புது ஜாப்ல புது ப்ரொமோஷன் ஆர் ஏதாவது ஒரு விஷயம். நமக்கு பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது வந்து அவங்க ஜாப்பை வந்து குவிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதையும் சேர்ந்து நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு இருப்பீங்க. வீட்லயும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ எத்தனை பேர் அதிக பொறுப்புகளை வந்து சுமந்துட்டு இருக்கீங்க? ஸோ அந்த பொறுப்புகளை சுமக்கிறத வந்து சம்டைம்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு, ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கீங்க. பட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு வந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து உங்ககிட்ட இருக்குது. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, லைஃப்ல வந்து ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா லைஃப் வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லுது. இந்த கடலுமே அந்த இதை தான் நமக்கு மீன் பண்ணுது. ஸோ இந்த கார்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கடல் இருக்கு இல்லையா? ஸோ கடல் அலைகள் வந்து எப்படி வரும்? ஒரே தான் வந்துட்டே இருக்குமா? இல்ல அமைதியா இருக்குமா கடல்? இல்ல. கடல்ல வந்து அலைகளும் இருக்கும். அந்த அலைகள் போய் போய் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் போகும் வரும். நீங்க அதை எனக்கு ஏன் இப்படி லைஃப்ல இருக்கு? போகுது வருது. ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபாவே இல்லையே. திடீர்னு சந்தோஷமா இருக்கேன், திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துருது. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. லைஃப்னா அது அப்படிதான் இருக்கும். அந்த பேலன்ஸ் பண்ணி இவங்க எப்படி ஹேண்டில் இந்த கார்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோ இந்த பர்சன், அது மாதிரி அதை உங்களால ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நமக்கு கார்டு வந்து சொல்றாங்க. ஸோ அதுல நீங்க எதுவுமே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஒரே நேரத்துல வந்து நிறைய வேலைகள் பார்க்குற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் யூ கேன் பேலன்ஸ். அதை வந்து உங்களால வந்து பேலன்ஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. கண்டிப்பா முடிவு எடுக்கணும். பட் நீங்க அதை வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிவை எடுக்காம அதை வந்து நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. இறுக்கமா இருக்கீங்க. ஸோ இந்த கார்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மார்பு கிட்ட இப்படி இப்படி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்க ஹார்ட் கிட்ட வந்து அது எப்படி வச்சிருக்கீங்கன்னா அந்த முடிவை எடுக்க விடாம வச்சிருக்கீங்க. உங்க மைண்டுக்கும் உங்க ஹார்ட்டுக்கும் இடையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டே இருக்கு. லைஃப்ல ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா அதை நான் எடுக்க மாட்டேன். உங்க மைண்ட் ஒண்ணு சொல்லுது, உங்க ஹார்ட் ஒண்ணு சொல்லுது. அது 2க்கும் இடையில ஒரு பெரிய போராட்டத்த வந்து நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து முடிவெடுக்கிறதுக்கே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் பார்த்து எடுக்கலாம். யார்கிட்டயாவது கேட்டு இந்த நான் முடிவு எடுத்துக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நான் சர்ச் பண்ணிட்டு, இத பத்திட்டு ரிசர்ச் பண்ணிட்டு நான் வந்து இந்த டெசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்காம தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க முடிவு எடுக்காம இருக்கீங்க இல்லையா? எதை சார்ந்து அந்த முடிவு நீங்க எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷனை சார்ந்து அந்த முடிவு வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான டெக்குமே நம்ம ஆரக்கிள் டெக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவு வந்து இன்ட்யூஷனை சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நமக்கு டேரோ கைட் பண்ணுதோ, அதே போல தான் ஆரக்கிளும் நமக்கு கைட் பண்றாங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்க வந்து கேட்டு வந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லுது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான நேர்மையான ஒரு பர்சனா இருப்பீங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேரு ஒருத்தவங்களை சீட் பண்ணணும், ஒருத்தவங்களை வந்து நம்ம கீழே தள்ளி விட்டு நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்காம நிறைய பேருக்கு வந்து நேர்மையா ஜெனியூனா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியுமே நிறைய பேருக்கு வந்து சூப்பர்வா இருக்கும். நீங்க எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆள்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்போ ஹிட்லர் மாதிரி ஃபைட் பண்ணி அரகண்டா அந்த மாதிரி வந்து நான் ஸ்ட்ராங் அப்படின்னு காமிச்சுப்பாங்க. பட் நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னா, எது நடந்தாலுமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மைண்ட் அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா, மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருப்பீங்க. ஸோ நிதானமா இருப்பீங்க. ஆ ஒரு ஆன்மீக அளவுலயும் உங்களுக்கு வந்து ஒரு பலம் இருக்கும். ஸ்பிரிச்சுவலாவும் சரி. எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல பொறாமைகள் வந்து போனாலும், ஏதோ ஒரு இடத்துல வந்து யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. லைக் இந்த இங்கேயுமே பாருங்களேன், பெட்ஸ் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஒரு
ஒரு அன்பால ஒரு விஷயத்த கட்டி போடுற மாதிரி. அண்ட் இந்த ஏஞ்சலுமே பெட்ஸ்க்கான ஏஞ்சல். ஸோ அட்லீஸ்ட் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்து மேல வந்து அன்பு காமிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சோலா வந்து நீங்க இருப்பீங்க. அண்ட் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காதுல்ல, உங்ககிட்ட அது இருக்கும். அதை நீங்க இந்த டைம்ல வந்து எடுத்துட்டு வரணும். நிறைய பேர் வந்துட்டு நமக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். லைக் இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஜாப்க்காக வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது அவங்களுக்குள்ளேயே அவங்க அந்த கண்ட்ரோல் இருக்காது. மேபி யூடியூப் பார்த்து அந்த ஸ்டடீஸை வந்து பண்ணாம இருப்பாங்க. அது வந்து ஏதோ ஒரு கோல் எடுத்திருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த தாண்டி போயிருவாங்க. பட் உங்ககிட்ட வந்து அது செல்ஃப் கண்ட்ரோல் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஆர் வந்துட்டு நீங்க வந்து உங்க ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த எனர்ஜியை எடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த அன்பால இது ஒரு பெரிய சிங்கம். இந்த இந்த பலமான ஒரு மிருகத்தை இந்த ஒரு பெண்மணி எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்னா, அன்பால கையாளுறாங்க. அன்போட வாயை கட்டி நீங்க ஒரு ப்ராப்ளமா எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு உங்க பிசினஸ்ல ஃபேஸ் பண்றீங்க, இல்ல வந்துட்டு உங்க ஆபீஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பாலிடிக்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்க அன்பால, உங்க அமைதியால, உங்க இன்னர் ஸ்ட்ரென்த்தால வந்து அதை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றது வந்து நமக்கு கார்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க முடிவெடுக்கணும். இங்க நமக்கு சொல்லிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து முடிவெடுக்கணும், ஆனா நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டுனா. ஆனா நமக்கு யூனிவர்ஸ் வந்து எப்படி ஒரு வார்னிங் சைன் கொடுக்குறாங்க பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து உனக்கு ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீ லீஃப் கார்ட்ஸ் சொல்லுது. பிளஸ் இந்த கார்டு பாருங்க, எவ்வளவு அழகா கோர்வையா வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் வருது பாருங்களேன். ஸோ உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஜாப் ஏ, ஜாப் பி அந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க வந்து புதுசா நீங்க இந்த பிசினஸ் வீட்ல இருந்தே பண்ணலாங்க, இந்த நீ ஜாப் வந்து நீ பண்ணலாம், பார்ட் டைமா பண்ணலாம், இல்ல இந்த பிசினஸ்ல நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய. இதுல நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா உனக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏதோ ஒரு 2, 3 அலைன்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். பார்ட்னர் சூஸ் பண்றதா இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், ஆனா அதை நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்க. அது எடுக்க தெரியல உங்களுக்கு. மனசுக்கும் உங்களுடைய மைண்டுக்கும் ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் இருக்கு. அது ரெண்டுக்கும் இடையில போராட்டம். இங்க வந்து நிறைய மாயையும் உங்ககிட்ட இருக்கு. நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்றது, ஆர் வந்து மீடியாஸை பார்த்து ஏதோ ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கணும். அதை தான் நம்ம வார்னிங்காவும் இது சொல்லுது. ஸோ நீங்க அந்த முடிவை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த முடிவை வந்து எடுக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க தள்ளி போட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இளரத்தம் வந்து ஒரு பிரச்சனை அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த யங் பர்சன் வந்து எப்படி இருக்கான் பாருங்களேன். இது ஏதோ ஒரு பெரிய மலையில நின்னுட்டு இருக்காரு, ஆனா கீழே விழுந்துடலாம். ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டேன்னா கீழே விழுந்துருவாரு. ஆனா அந்த ஒரு பயம் கூட இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மூட்டை வந்து அதை தான் சொல்லுது. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு நீ ஒரு சில விஷயங்களை எடு, அந்த இன்ட்யூஷனை வச்சு, உன்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. அதே மாதிரி நிறைய நீ பயப்படாத. ஏன்னா உன் கூட வந்து இந்த டாக் இருக்கு, ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு. ஸோ டாக் வந்து நம்ம எப்படி நம்மளை வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க, நம்ம வீடை நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்களோ, அது மாதிரி இந்த டைம்ல உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டுட்டு போறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏதோ ஒருத்தவங்க வந்து உங்க கூட கைட் பண்றதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ, உங்க குல தெய்வமோ, ஏதோ ஒரு சம்திங், ஒரு ஹையர் செல்ஃப் வந்து உங்க கூட இருக்கிறாங்க. நீங்க தொடங்க போற அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த புது விஷயம் வந்து உங்களுக்கு வெளிச்சமான, அந்த சூரியன் எப்படி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு வெளிச்சத்தை தரும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கைய வந்து உங்களுக்கு தரும் அப்படின்றத வந்து நமக்கு கார்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ நிறைய இந்த கார்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பெட் லவரா இருப்பீங்க, இல்ல பெட்ஸ் வளர்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கார்ட்ஸ் இருக்கு. அது உண்மை அப்படின்னா கீழ வந்து ஆமான்னு சொல்லி டைப் பண்ணிருங்க. ஸோ இந்த ஏஞ்சல் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த பெட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஏஞ்சல். ஸோ அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியுது. கிவ் அண்ட் ரிசீவ் லவ், ஒபே ஸ்பிரிச்சுவல் லாஸ். ஸோ இந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா உங்களுடைய மதம் சார்ந்த அல்லது உங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்து ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லவ் வந்து எல்லார இடத்துலயும் காமிங்க. லைக் இதுல ஒரு சிலருக்கு ஆப்போசிட்டா இருக்கும், எனக்கு பெட்டே பிடிக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்து மேலயும் வந்து நீ அன்பு செலுத்து அப்படின்றத நமக்கு கார்டு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அண்ட் முக்கியமா நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய விஷயங்களை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வந்து இந்த புது விஷயத்தை நோக்கி போங்கன்னு சொல்றாங்க.
கொஞ்சம் லைஃப்ல வந்து ரெஸ்ட் தேவை. அந்த ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த டெசிஷன் வந்து எடு அப்படின்றது வந்து நமக்கு சொல்றாங்க. அண்ட் நீங்க முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய இன்னர் வாய்ஸ் கேட்டுதான். உங்களுடைய இன்ட்யூஷன் எப்பவுமே உங்களை கைவிடாது. ஸோ ப்ராப்பரா இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சிம்பிளான டிப் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. முக்கியமா தேர்ட் ஐ சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு சக்ராக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நமக்கு இன்ட்யூஷன் மூலமா ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் ஐ சக்ராவுக்கான ஒர்க் அவுட்ஸ், அதுக்கான என்ன மாதிரி ஃபுட் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த 7 சக்ரா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஐக்கான விஷயங்களை நீங்க பண்ணும்போது ப்ராப்பரா உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ வார்னிங் சைன் அஸ் யூஷுவல் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இந்த நீங்க முடிவு எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க இல்லையா, இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாம் வச்சு இந்த அன்பெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட காட்டி இந்த புது வழியில நீங்க போக போறீங்கல்ல, ஒரு புது வாழ்க்கையை நோக்கி, அது உங்களை எங்க தெரியுமா கொண்டுட்டு போய் விட போகுது? See, the throne, பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நிறைய பேர் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைக்க போகுது அப்படின்றதான் நமக்கு கார்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூய்மையான பர்சனா நீங்க இருக்கீங்க. அதே தூய்மையான அந்த லவ்வோட நீங்க வரும்பொழுது இதுவும் நமக்கு தூய்மையை தான் குறிக்குது. ஸ்ட்ரென்த் கார்டும் நமக்கு இந்த பர்சன் வச்சிருக்காருல்ல, இங்க வந்து ஒரு ஒயிட் ரோஸ், அதுமே ஒரு தூய்மையை தான் குறிக்குது. ஸோ அன்போட நீங்க காலம் தாழ்த்தாம ஒரு முடிவெடுத்து போகும்போது உங்க லைஃப்ல வந்து நீங்க இந்த ஒரு அத்தாரிட்டி பொசிஷனுக்கு போகிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களுடைய ஜாப்பா இருக்கலாம், இல்ல நீங்க ஜாப்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரீடிங்ல நமக்கு வந்து ஃபைனலா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு அன்போட உலகத்தை வந்து அணுகுங்க. ஏதோ ஒரு வார்னிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிகாஸ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபேஸ் பண்ணி வந்து நீங்க எடுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இது வந்து ஒரு மாயை மாதிரி இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆனா அது ஒரு மாயையான வாய்ப்புகளும் கலந்து இருக்கு. அதுல குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, ஒரு ஒரு இல்யூஷனான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்ககிட்ட இருக்கு. ஸோ ப்ராப்பரான முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டிய தருணத்துல இருக்கீங்க. நிறைய பொறுப்புகளை நீங்க இந்த டைம்ல சுமந்துட்டு இருக்கீங்க. நிறைய வேற வேற விதமான பொறுப்புகள், மணி, ரிலேஷன்ஷிப், ஹெல்த், ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்குது, ஃபேமிலி பார்த்துட்டு இருக்குது, ஸ்டடீஸ் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய பொறுப்புகளை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ அதை வந்து உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்துடைய ஒரு பர்சனா இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஓல்டு பிலீஃப்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இந்த மூட்டையில என்ன அவர் கேரி பண்றாருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும். நம்மளுக்கு வாழ்க்கை என்ன பாடம் கொடுத்துட்டு இருக்கு, நீங்க என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடின்ற அந்த அனுபவங்களை மட்டும் எடுத்துட்டு ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நீங்க போகும் பொழுது இந்த த்ரோன் அப்படின்ற இடத்துக்கு போய் நீங்க உட்காருவீங்க. ஸோ இந்த பைல் 1 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆயிருந்தது அப்படின்னா கீழே பைல் 1 ரெசனேட் அப்படின்றத டைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும், அதில் உங்களுக்கு பர்சனலா ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லான இன்னொரு ரீடிங்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஜியர் குரூப் 2, நீங்கள் பைல் 2 வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த டெக் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ், என்ன மெசேஜ் தர விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் மாதிரி கார்ட்ஸ் வந்து எடுத்துடலாம். எத்தனை பேருக்கு யூனிவர்ஸ் பற்றி தெரியும், ஈர்ப்பு விதி பயிற்சிகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயத்துக்காக வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அதாவது உங்களுடைய லைஃப்ல என்ன இலக்கு இருக்கு அப்படின்றத வந்து நீங்க தெரிவிங்க. அந்த இலக்கை சார்ந்த நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்றேன் யூடியூப்லேயே. ஸோ நீங்க அதை பார்த்து உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான கார்ட்ஸ் வந்து டக் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எஸ், 10 of Wands. நிறைய சுமைகளை வந்து சுமந்துட்டு இருக்கீங்களா, தி டெவில், ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருக்கீங்களா அப்படின்றது வந்து பாருங்க. அஃப்கோர்ஸ் மெஜிஷியன், நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம், அதற்கான ஒரு சூப்பரான கார்டு. அண்ட் எம்ப்ரஸ், சூப்பர். 2 of Pentacles and another final card is Justice. சூப்பர். நிறைய பேர் இந்த டைம்ல வந்து கோர்ட் கேஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் வந்துட்டு ஏதோ ஒரு உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து
நீங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பட் அதுக்கான பலன் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். நீங்களும் அண்ட் இந்த டைம்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் நீங்க என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த ஆரக்கிள் டெக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல நமக்கான கார்டு இஸ் த எர்த் மதர் அண்ட் த வாரியர். யூ ஆர் அ வாரியர். அண்ட் ஏஞ்சல் கார்ட்ஸ்ல நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய உங்களுக்கு மைண்ட் சார்ந்து வந்திருக்கு அப்படின்றனால 222 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை கீழே வந்து காமெண்ட்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. ஸோ நமக்கான ஏஞ்சல் ராசியல். சூப்பர். நிறைய பேர் இதுல ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த கத்துட்டு இருப்பீங்க. லைக் இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட லைக் ஒரு பியூட்டிஷியன் ஆர் சம்திங் டெய்லரிங் ஆர் ஏதோ ஒரு விஷயம் கத்துட்டு இருக்கீங்களா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. அண்ட் நமக்கான ஃபைனல் டீ லீஃப் கார்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். வாவ், எலிஃபண்ட் அண்ட் ராம். ஓகே, குட். ஸோ நிறைய பேர் இந்த டைம்ல உங்களுடைய மனதுல நிறைய வலிகளை சுமந்துட்டு இருக்கீங்க. மனசுல மட்டும் வலிகளை சுமக்கல, பிசிக்கலாவும் சில பெயின்ஸ் வந்து சுமந்துட்டு இருக்கீங்க. லைக் எப்படின்னா ஒரு சிலருக்கு அது ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல நீங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கலாம், பொறுப்புகள், அதிகமான பொறுப்புகள், நிறைய ஒர்க் பண்றது, ஒர்க்லோட் அதிகமா இருக்கிறதா, நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஜாப் போயிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்டா இருக்கீங்க, அதிக அளவு வேலை பழுவை வந்து நீங்க வந்து சுமந்துட்டு இருக்கீங்க இந்த டைம்ல. பட் உங்க எய்மை ரீச் பண்றதுக்கான ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. ஸோ இவ்வளோ பாதையை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. அதுல நிறைய வந்து மனசுமை இருக்கு, நிறைய ஒர்க்லோடு எல்லாத்தையும் சுமந்து அந்த எய்ம் இங்க பாருங்க, அந்த எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்துட்டீங்க. ஆனாலும் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து இந்த டைம்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப டயர்டா, ரொம்ப சோர்வா இருக்கீங்க. அதே மாதிரி இந்த இதை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது மற்றவங்களோட எதிர்பார்ப்பையும் சேர்ந்து சுமந்துட்டு இருக்கீங்க. லைக் உங்களுடைய பார்ட்னரோட எதிர்பார்ப்பு, உங்க பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு, ஆர் வந்துட்டு உங்களுடைய ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ரெஷர் தராங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக மற்றவரோட எதிர்பார்ப்புக்காகவும் நீங்க வந்து ஓடிட்டே இருக்கீங்க. அதற்கான வேலைகளையுமே செஞ்சுட்டு அப்படியே டயர்டாயிட்டு போயிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிலர் தான். ஸோ எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் ரெசனேட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு தப்பான ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க, பட் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களை வந்து சும்மா பேசுவாப்பா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க வந்து விட்டுருங்க. அண்ட் முக்கியமா நிறைய பேருக்கு அடிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அடிக்ஷன் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்க லைஃபோட, உங்க ஹெல்த்தோட, உங்களோட லைஃப்ல, உங்க ஹெல்த்ல அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு அடிக்ஷன் வந்து வச்சுட்டு இருக்கீங்க. லைக் வந்து நிறைய மொபைல் ஸ்க்ரோல் பண்றது, ஆல்கஹாலிக்கா இருக்கிறது, ஏதோ ஒரு தவறுதலான அடிக்ஷன் இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதுல இருந்து என்னால வெளிவரவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த கார்டு பாருங்க. இதுல இவர் நினைச்சாருன்னா இந்த கல்லை வந்து வெளியே வந்து போட்டுற முடியும். அவர் நினைச்சாருன்னா அது பண்ண முடியும். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட் ஹேபிட்டை விடுறதுக்கு நீங்க உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களால முடியும். பட் நீங்க வந்து அதை திங்க் பண்ணணும், நீங்க வந்து அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய சக்தியவே அது வந்து உறிஞ்சிட்டு இருக்குது. ஸோ வந்து ஒரு முன்னேற விடாம, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் நல்லா எடுத்துட்டு போகணுன்ட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல லைக் வந்து நீங்க மொபைல் ஸ்க்ரோல் பண்றதா, நிறைய சீரீஸ் பாக்குறது, மூவி பாக்குறது, இல்ல வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய அந்த க்ரோத்தையே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நீங்க வெளியில இருந்து வரும்பொழுதுதான் உங்களுடைய லைஃப்பை நோக்கி அந்த போக முடியும். அந்த விஷயம் உங்களை எப்படி இருக்கு அப்படின்னா அது மேல ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் தாண்டி அது உங்களை வந்து ஒரு
டெம்டேஷனா கிரியேட் பண்ணுது. லைக் அது வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கு நீங்க வச்சுட்டு இருக்க விஷயம். லைக் ஆசைப்படுறது அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு இந்த டெவில் வந்து எப்படி இருக்குன்னா, பயமா இருக்கு. லைஃப்ப நினைச்சு, ஐயோ! என்ன என்ன நான் எப்படி நான் வந்து என் லைஃப்ப லீட் பண்ண போறேன்? எப்படி இந்த மணி விஷயங்கள வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன்? இப்போ இன்கேஸ் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தா கூட, இது எனக்கு நடக்குமா? இது நடக்காதா? அப்படின்ற பயமும் ஒரு சிலருக்கு வந்து அந்த டெவில் எனர்ஜியா இருக்கும். ஸோ அந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒரு சிலர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லைக் இப்போ எப்படின்னா நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ்லாம் வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பர்சன் கிட்ட நான் வந்து பேசினது என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும். ஸோ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரியும். அதுக்காக நான் அகைன் வந்து நான் அந்த பர்சன் கூட வந்து ரீயூனியன் ஆகணும்னு ட்ரை பண்றேன். பட் அத நம்ம விசாரிச்சு ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஸோ நீங்க நீங்க நம்ம லாஸ்ட் வீடியோல டாரோ ரீடிங் பார்த்தப்ப கூட அந்த விஷயம் வந்திருந்தது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா தருது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. அது ஒரு டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னும்போது, இந்த இடத்துல ஒரு கேப் குடுத்துட்டு ஒரு கிளியரான முடிவ வந்து நீங்க தான் எடுக்கணும். அண்ட் நெறைய இடத்துல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பார்த்தனால, இந்த பிரபஞ்சத்த வந்து அவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்களேன். ஸோ அவர் இருக்காரு. இங்க கீழ வந்து கேலக்ஸி, யூனிவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க என்ன விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ, அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அந்த திறமை எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. சரி நீங்க வந்து திறமை இல்லாத ஒரு பெர்சன், இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, பிசினஸ் பண்றீங்க, ஜாப் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. திறமை இல்லாத பெர்சன்லாம் இல்ல. ரொம்ப திறமையான பெர்சனா இருக்கீங்க. பட் அந்த டெவில் எனர்ஜி ஏதோ ஒண்ணு உங்கள டெம்ப்ட் பண்ணி உங்கள வந்து முன்னேற விடாம இருக்கு. ஆனா அதே டைம்ல நீங்க சும்மா லேசியா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெர்சனும் கிடையாது. ஆல்ரெடி நெறைய வொர்க் பண்ணிட்டீங்க. பாஸ்ட்ல நெறைய வொர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இந்த டெவில் எனர்ஜியும் உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த சோர்வும் அந்த முன்னேற்ற பாதைய வந்து தடுத்துட்டு இருக்கு. பட் உங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்களோ அத உங்க லைஃப்ல ரியாலிட்டில எடுத்துட்டு வரதுக்கான அனைத்து சக்திகளுமே உங்களுக்கு இருக்கு. சரி ஒரு சிலருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகிரும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட்டா ஒர்க் ஆகும். பட் உங்களோட வைப்ரேஷன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு சூப்பரா இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்க வந்து ஜாப் வேணும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்களா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆ ரெ நீங்க வந்து இந்த டைம்ல நெறைய பேர் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ரொம்ப பாசிட்டிவான டெக். இங்கேயும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஆரக்கிள் டெக்கும் பார்த்தா தெரியும். இது டாரோ டெக், இது நமக்கு ஆரக்கிள் டெக். ஸோ உங்களுக்கு அதற்கான சான்சஸுமே அதிகமா இருக்குது. ஒரு அபண்டன்ஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து வரப்போகுது. இந்த டெக் வந்து ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றது எது அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில வந்து ஏதோ ஒரு புதிய முன்னேற்றம் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. உங்களுக்கு நீங்க இவ்ளோ நாள் போட்ட முயற்சிகளோட நற்பலன்களை எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த டைம்ல வந்து அறுவடை பண்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்து நடக்க போகுது. உங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒர்க் லைஃப் பேலன்ஸ வந்து நீங்க வந்து பார்க்கணும். கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து கர்மாவும் உங்களுக்கு வந்து செயல்பட போது. ஸோ நல்ல விஷயங்கள மட்டும் பண்ணுங்க. திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க நல்ல விஷயங்கள பண்ண உங்களுக்கு குட் திங்ஸ் வந்து நடக்கும். அதே மாரி ஒரு சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அந்த சமநிலைய வந்து உங்க லைஃப்ல வந்து எடுத்துட்டு வாங்க. அம் எல்லாத்தையுமே நீங்களே செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அ கட்டு உங்கள கட்டுப்படுத்திட்டு இருக்கல ஒரு சில விஷயங்கள். லைக் அது என்னால வெளிவரவே முடியலங்க. என்னால மொபைல் பார்க்கறத விடவே முடியல அப்படின்லாம் நான் என்னோட கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவேன். மேக்ஸிமம் மொபைல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. மீடியாஸ் அவாய்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கும் அதுதான் சொல்றேன். ஸோ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர், தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹவர் வந்து அட்லீஸ்ட் அந்த டைமாவது நீங்க மொபைல் வந்து அவாய்ட் பண்றது மூலமா, உங்க லைஃப்ல நெறைய விஷயம் வந்து மாறுறத உங்களால பார்க்க முடியும். நீங்க காலையில எழுந்த உடனே போய் மொபைல்ல உட்காந்துக்கிறது, தூங்குற வரைக்கும் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே எப்ப தூங்குறோன்னே தெரியாத அளவுக்கு தூங்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க விடும் பொழுது, உங்க லைஃப்ல வந்து நல்ல விஷயத்த வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. உங்க குடும்பத்த வந்து மதிக்க கத்துக்கோங்க. நெறைய இடத்துல வந்துட்டு உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கெரியர், உங்களுடைய பெர்சனல் லைஃப்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்த இடத்துல ஃபேமிலிய மதிக்காம, பெற்றவங்கள மதிக்காம, ஆர் ஒய்ஃப் மதிக்காம, ஹஸ்பண்ட் மதிக்காம, சில்ட்ரன்ஸ் மதிக்காம அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் குடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற அந்த ஒப்பீனியன கேளுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டைம் குடுத்து, அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கே பேலன்ஸா வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேம் அப்படின்ற எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டபர்ன், அக்ரெசிவ் பெர்சன். ஸோ இந்த டைம்ல வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்டபர்னா, ஆ ரொம்ப ஒரு அரகன்ட்டா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெர்சனால வந்து நீங்க வந்து ஸ்டபர்ன் ஆயிட்டு இருக்கீங்களா? அப்படின்றது வந்து கீழ கமெண்ட்ஸ்ல வந்து தருவீங்க. தட் மைட் பி உங்களுடைய பார்ட்னரா கூட இருக்கலாம். இல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இருக்கலாம். ஸோ ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் நேச்சரே அவங்களுக்கு இருக்காது. எனக்கு இது வேணும்னா எனக்கு இது வேணும்.
இல்ல ஓப்பனே ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க மைண்டுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்காங்கன்றது நம்ம கிட்ட சொன்னா தானே தெரியும். அப்படியே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சனால நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஸோ ஒரு பெரிய லாங் ஜேர்னி வந்து உங்க லைஃப்ல வந்து தொடங்குறதுக்கான நேரம் இது. அது பொதுவா எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆன்மீக ரீதியாக, மேனிஃபெஸ்டேஷன் ரீதியாக ஏதோ ஒரு பெரிய ஜேர்னி வந்து உங்களுக்கு தொடங்க போகுது. ஆனா அது எந்த இடத்துல போய் விடும் அப்படின்னா, உங்கள ஒரு பெரிய நிலைமையில போய் உங்கள போய் அந்த ஜேர்னி வந்து அந்த பாதை வந்து உங்கள வந்து விட போகுது. யூ ஆர் த வாரியர். ஸோ அந்த அந்த ஸ்ட்ராங்கோட உங்க லைஃப்ப வந்து அணுகுறதுக்கு வந்து கத்துக்கோங்க. பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். அண்ட் நீங்க வந்துட்டு லவ்வ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ நமக்கு கார்ட் சொல்றது அதுதான். ஃபேமிலி இந்த இடத்துல முக்கியம். ஸோ ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து நீங்க லவ் வந்துட்டு நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு தாய் வந்து எப்படி ஒரு குழந்தைகிட்ட அன்பை வந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நேச்சர், இந்த யூனிவர்ஸே. சரி, நம்மளுடைய சேனல்ல நான் லா ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டிருப்பேன். ஸோ நீங்க அந்த வீடியோ ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த கான்செப்டை உங்களுக்குள்ள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். முக்கியமா நீங்க ரிலேஷன்ஷிப்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த லவ் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா அதுதான் எனக்கு கிடைக்க போகுது. நான் என்ன எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன்னா அதை தான் நான் அட்ராக்ட் பண்ண போறேன் அப்படின்றனால ஸோ லவ் அப்படின்ற கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கீங்க. லைக் ஐயோ எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் கிடையாது. அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா எடுத்துங்க. நீங்க ரொம்ப பாதுகாப்பான ப்ரொடெக்ஷனான இந்த யூனிவர்ஸோட ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்க இருக்கீங்க. ரொம்ப சேஃபா இருக்கீங்க. அண்ட் ஃபைனல் நமக்கான ஏஞ்சல் வந்து ஏஞ்சல் ராசியல். ஸோ இந்த இடத்துல இவர் சொல்றதும் அதுதான். ஸோ இவங்க எப்படி இந்த கார்டு எப்படி நமக்கு சொல்லுது, ஒரு ஆன்மீக பாதை, ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பாதையை நீ எடுத்துட்டு போற, அது உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இவரும் அதுதான் நமக்கு சொல்றாரு, ஏஞ்சல் ராசியல். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ கிளைம் பண்றதுக்காக ஏஞ்சல் ராசியல் அப்படின்றத வந்து கீழே டைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய அறிவு ஆற்றல் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்க போறாரு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ப்ரொமோஷனுக்காகவோ இல்ல ஜாப்காகவோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவரை வந்து நீங்க ப்ரே பண்ணலாம். நான் இப்படி கூட நான் வைக்கிறேன், உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து இப்போன்னு இல்ல, எப்பவுமே நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. இனிமேல் இவரு கண்டிப்பா உங்க கூட கனெக்ட் ஆவாரு. ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு நினைக்கும்போது, நீங்க இவர ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க வந்து அத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கான ஃபைனல் கிளிப்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு பொதுவான ரீடிங். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பர்சனலா ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்க லைஃப்ல வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க பர்சன் கூட வந்து ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை. மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே ஆஃபர்ல இப்போ நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ நார்மலுக்கு வந்துரும்னு தெரியல. ஸோ ஆஃபரா இருக்கும்போதே நீங்க புக் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் டாரோ ரீடிங். ஸோ நீங்க வந்து நிறைய சுமைகளை சுமந்துட்டு இருக்கீங்க. ஐயோ இன்னும் என் கோல் அடையிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் உங்க கோலை நீங்க வந்து நெருங்கிட்டீங்க. அதை நெருங்க விடாம தடுக்கிறது ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. இன்னொன்னு, ஏதோ ஒரு சின்ன சின்ன அடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது அந்த இலக்கை நீங்க போக போறீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பவர் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அதை தான் இந்த எல்லா கார்ட்ஸுமே சொல்லுது. மேனிஃபெஸ்டேஷன் இந்த டைம்ல நீங்க என்ன ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறீங்களோ அல்லது உங்க இஷ்ட தெய்வத்திட்ட கேட்குறீங்க, உங்க இஷ்ட ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்குறீங்களோ அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட வந்து அன்பை வந்து செலுத்துங்க. உங்களை இந்த சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்து மேல வந்து அன்பு செலுத்துங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்தையும் அணுகிறதுக்கு வந்து கத்துக்கோங்க. ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நேர்மையா இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க உங்களை ஏமாத்தினவங்க அண்ட் உங்களை வந்து யாராவது வந்துட்டு கீழே தள்ளிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்க போற ஒரு நேரமாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த லேர்னிங்க்கு வந்து இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்கிறவும் மறந்துடாதீங்க. ரொம்ப ஸ்டபனான ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல இருக்காங்க. அதனால கூட உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகலாம். பட் அவங்க உங்களை விட்டு கூடிய சீக்கிரமே விலகி போறாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த மெஜிஷியனோட எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி வந்து இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரும். அண்ட் லவ் அப்படின்ற கான்செப்டையும் நீங்க வந்து எடுத்துட்டு வரும்பொழுது
இந்த எனர்ஜி வந்து இந்த ஒரு ஜேர்னி, இந்த நீங்க ஈர்ப்பு பயிற்சியோ இல்லை இந்த ஸ்பிரிச்சுவலா நீங்க போகக்கூடிய இந்த ஜேர்னி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எண்ட்ல போய் உங்களை வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடத்துல வந்து வைக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சு அப்படின்னா 5 to resonate அப்படின்றத கீழே டைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்ல நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.